ஆண்டவரும் அவருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே இருக்கிறதான ஆழத்திலும் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாக்கோபுடைய கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய சந்ததி கோத்திரங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக அல்லது தலைப்பாக, நான் நம்பியிருக்கிற தேவன் எனக்கு துணையாக இருப்பார். பக்கத்து பாசம் நாமே சொல்லுங்களேன். நான் நம்பியிருக்கிற தேவன் எனக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. நான் நேற்று திறந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் வாசிக்க வைத்தார். அப்போ அவர் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லு, என் பிள்ளைங்களை நம்பி இருக்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு உரியவராய் நான் அவர்களுக்கு துணையாளராய் இருப்பேன். அல்லேலூயா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளனே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளனே, தண்ணீரை காயுங்கள் ஆற்றி கனிவோடு கண்ணீரை நீக்கி காயுங்கள் ஆற்றி கனிவோடு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் தான் உங்களுக்கு துணையா இருக்கிறார். கவலை, கண்ணீர், உடைப்பு, நெருக்கம், அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி உங்களை தம்முடைய கனிவோடு உங்களுக்கு தேவ கிருபையாக துணையாக நடத்துவார். அல்லேலூயா. 1-2 இப்பதான் கொளுத்துது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல கையை தட்டி வார்த்தையை ஆமோதிக்கணும், ஆமைன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். நான் நம்பி இருக்கிறேன், தேவன் எனக்கு துணையா இருக்கிறதுனால் நான் சகலவற்றிலும் ஆசீர்வாதம் உள்ளவனாய், தேவன் விரும்புகிற சகல பரிபூர்ணத்தினாலே நன்மை பெற்றுக் கொண்டவனாய் தேவனை நடத்த விரும்புகிறார். பல பேருடைய வாழ்க்கையில சபைக்கு வந்து செபிப்பாங்க, ஆண்டவரோடு கூட பேசுவாங்க, ஓயாம அழுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் சின்ன கஷ்டம் வந்துட்டா நம்ம கூட அந்த துணையாளர் இருக்கிறார் என்பதை, துணையா இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார். ஆண்டவர் நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு உங்களை பார்ப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஆண்டவர் ரசிப்பாரு. நீ அழுதா உன் மூஞ்ச உன்னாலே பார்க்க முடியாது, அவர் எப்படி பார்ப்பார். அப்ப நாம் அழுகும் பொழுது அப்ப ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். எந்த ஒரு துயரமும் கஷ்டமும் நம்மை மனக்லேசம் பண்ணி நம்மை உடைக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒன்றே ஒன்று நினைவு கூற வேண்டும், என் துணையாளர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் விலகவே மாட்டார். கையை தட்டி இருக்கும் இந்த நேரத்தில் கை வாங்கி எனக்கு தானே தெரியும். நல்ல கையை தட்டி தேவ ஜனமே, என் ஆண்டவர் என்னை விட்டு விலகாதபடிக்கு என்னோடு கூட எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். தாவீதுக்கு வந்த நெருக்கம் என்பது கொஞ்சம் அல்ல. சொந்த குடும்பத்திலே சகோதரர்கள் புறக்கணிக்கிறார்கள். ராஜாவாகிய சவுல் அவனை துரத்தி கொலை செய்வதற்கு அவனை துரத்தி அடிக்கிறான். ஆனால் தாவீதுக்கு ஒண்ணே ஒன்று தெரியும், இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா, ஓ ஓ ஓ, la 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 la.
அறிந்து ஆழ் மனதில் புரிந்து வைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த உலகம் என்னை பகைக்கலாம், இந்த உலகம் என்னை தூக்கி எறியலாம், என்னை வேண்டாம் என்று சொல்லலாம், பல விதத்தில் என்னை துன்பப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். ஆனால் என்னை ஒரு நாளும் காயப்படுத்தாத, என்னை விரட்டாத, என்னை தள்ளிவிடாத, கைவிடாத. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, தேவனுக்கு கையை தட்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை கண் வைத்து நடத்துகிறார். சங்கீதம் 32 அழகா சொல்றாரு, உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை. இதுதான் நம்ம வாழ்க்கை. நான் இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன், எனக்கு இதெல்லாம் தெய்வத்தை பத்திலாம் தெரியாது. போவோம், பூஜை பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். மயிலாப்பூர் பகுதியில தான் எல்லாமே பூஜை பண்ணுவோம், எல்லாம் பெற்று வந்துருவோம். ஆனா ஒரு நாளைக்காவது நான் கூட இருக்கிறேன்னு சொல்றது கிடையாது. ஆனால் இயேசுவை என் சொந்த ரட்சகரா நான் ஏற்ற உடனே எனக்கு முதல்ல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. கையை தட்டு பாரு. அவர் நம்மை எப்பொழுதும் துணையோடு கூட இருந்து நம்மை கையை பிடிச்சு நடத்த விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட நீங்கள் அவரை சார்ந்து நீங்கள் வாழ்வில் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில் நடக்கிற 2 முக்கியமான காரியத்தை நான் சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன் நமக்கு துணையா இருப்பார் என்று சொன்னால், நாம் போகையிலும் வருகையிலும், நாம் உட்காரையிலும், நாம் படுக்கையிலும், நாம் எதை செய்தாலும் நமக்கு துணையாவே இருப்பார்னா சகலமும் நமக்கு அனுகூலமாக இருக்கும். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன் என்னோடு கூட சம்பாஷிக்கிறார், என்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறார், என்னோடு கூட அவர் பேசுகிறார், நடத்துகிறார், சொப்பனத்திலே பேசுகிறார், தரிசனங்களிலே பேசுகிறார், வார்த்தையை படிக்கும் பொழுது பேசுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரர் வழியே பேசுகிறார் என்பதை நாம் விசுவாசித்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய துணையை நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்களாய் வாழ்ந்தோம். தேவனுடைய துணையை இன்றைக்கு அநேகர் இழந்திருக்கிறார்கள். நேரம் வரும்போது, வியாதிப்படும் பொழுது, யாராவது ஒருத்தர் காயப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை தள்ளி வைக்கும் பொழுதுதான், நான் ஒரு அநாதியா இருக்கிறேனே, என் மீது அன்பு காட்ட யாரும் இல்லையா அப்படின்னு அப்படியே அப்படியே பாவமா பரலோகத்தை பார்த்து, ஆண்டவரே நீங்க கூட என்ன விட்டீங்களா அப்படின்னு கூட பல பேர் பேசியிருக்கிறாங்க. பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, முட்டாள், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். சத்தமா, உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் பெரியவரே, நான் அறியாததும் எட்டாததுமா பெரிய காரியம் செய்திடுவான். நான் அறியாததும் எட்டாததுமா பெரிய காரியம் செய்திடுவான். தேவன் நமக்கு எந்தெந்த நேரத்துல எல்லாம் துணை செய்திருக்கிறார். சங்கீதக்காரனுடைய அறிவு என்பது இன்றைக்கும் என்னால் யோசித்து பார்க்க முடியாது. பைபிள்ல ரொம்ப ஆழமாய் நான் யோசிக்கிற ஒரு 2 கதாபாத்திரங்கள் உண்டு. ஒன்று யோபு, 2வது தாவீது. இவர்கள் தேவனுடைய சர்வ வல்லமையை தியானித்து அவர்கள் தீர்க்கதரிசனமாய் பேசினது போல மற்ற யாரும் பேசினதே கிடையாது. யோபு சொல்ல போனால், ஒரு ஸ்காலர் சொன்னாரு, யோபினுடைய வார்த்தைகள் எல்லாம் அறிவியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள். வானங்களை குறித்து, நட்சத்திரங்களை குறித்து, தேவனுடைய சர்வ சிருஷ்டிப்பை குறித்து எல்லாம் அவர் பேசியிருப்பார். தாவீது அதற்கு அப்படியே நிகரானவரை போல தேவனுடைய அன்பு, கிருபை, இரக்கம், அவருடைய உன்னதமான குணாதிசயங்கள், அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர் பேசியிருப்பார். மற்றவங்களாம் பேசலே கேட்காதீங்க, அவங்களுடைய அறிவுக்கு தான் பேசுவாங்க. ஆனால் இந்த 2 பர்டிகுலரா இவங்களுடைய காரியங்கள் என்பது என்னை பலமுறை படிக்கும் பொழுது மெய்சிலிர்க்க செய்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தாவீது, அவனுக்கு உண்டாகின பல நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி இருக்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, சங்கீதம் 46:1. சீக்கிரம் வாசிங்க. நல்லா கவனிச்சிங்க. என் தேவன் எனக்கு பரிபூர்ணமான அடைக்கலமா இருக்கிறார். பலனும், நல்லா கவனிங்க, நமக்கு வருகிற சகல ஆபத்து காலத்திலும் அனுகூலம் என்ன தெரியுமா? நமக்கு வருகிற ஆபத்துகளிலே நமக்கு ஏற்ற விதத்தில் உதவியை கொண்டு வந்து நமக்கு துணை நிற்பதாக வேதம் சொல்கிறது. கையை தட்டி, கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான, நான் விரும்புகிற வண்ணத்திலே, எனக்கு தேவைப்படுகிற உதவிக்கு ஏற்ற வண்ணத்திலே எனக்கு அவர் துணையா இருந்து என் கரம் பிடித்து நடத்தினார். 100 வசனத்தை வாசிங்க. 63:1-7. நல்லா கவனிங்க. தாவீது சொல்றாரு, நீ எனக்கு துணையா இருந்ததினால்
உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா. ஃபாதர் அண்மையில பண்ண, நீர்தானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானே, நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உன் வசனம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உன் வசனம் தாங்குதையா. அல்லேலூயா. இப்படி தேவனுடைய துணையை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். எத்தனை பேர் ஆண்டவர் கூடவே இருக்கிறார், எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை இடை கட்டுகிறார், என்னை நடத்துகிறார், அதை நான் உணர்கிறேன், நான் நடக்கிறேன் என்று எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும்? உண்மையா சொல்றீங்களா, சும்மா போறீங்களா? அப்பனா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா பல பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் பாருங்க. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் எங்களுக்கு முன்பதாக செல்வதினால் அல்லவா. அந்த சமூகத்தை உணர்ந்தவன் தான் சொல்லுவான் அந்த வார்த்தை. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள், காரணம் உங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, தேவன் எனக்கு துணையா இருப்பதினால், நான் என் தேவனை நான் நம்பி அவர் எனக்கு துணையா இருந்து என்னை நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறதினால், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற 2 முக்கியமான காரியத்தை சில வேத வசனங்கள் அப்படி வேகமா சொல்லிட்டு நான் கிளப்பிடுறேன். தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் தன் துணையாய் ஏற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்க்கையில ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம், சங்கீதம் 146:5 வாசிங்க. யாக்கோபின் தேவனை நல்ல கவனிங்க, தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், நீங்க எல்லாம் பாக்கியவதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தன் துணையாய் நாம் கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்பி அவரையே சார்ந்து அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லி அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான சகல ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக இயேசு நம் குடும்பத்தில் இருந்து வெளிப்படுவார். தேவன் உங்களுடைய நம்பிக்கையாக, உங்கள் துணையாக நீங்கள் நம்பி அவரை துணையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் ஒரு காரியத்தை பார்த்தலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையின் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இப்பதான் ரொம்ப முக்கியமான காரியத்தை எரேமியா எழுதுறாரு. எப்படி நமக்கு அவர் துணையாய் நம்பிக்கையோடு அவர் துணையாய் இருக்கிறார்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் எதை நமக்கு கொண்டு வருகிறது. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் வாய்க்கால் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் வருத்தமின்றி கஷ்டமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான செழிப்பாக இருப்பான். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆழமா. ஏன் நம்மளுக்கு கஷ்டங்களும் பாடுகளும் தொடர்நிலையாக இருந்து நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது? ஏன் மனசுல மன அழுத்தங்கள் உண்டாகிறது? ஏன் வாழ்க்கையில நிறைய சம்பாதிச்சும் ஏன் நமக்கு செழிப்போ ஆசீர்வாதமோ செழுமையோ கொழுமையோ நன்மையோ ஏன் நம்மளுடைய குடும்பத்தினால் புசிக்க முடியவில்லை? நாம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்து ஆசீர்வாதத்தை சொல்லுவார் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தை பூரணமாய் நிறைவேற்றி விட்டு பரலோகத்தை போய் சொல்லும், நான் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லும். ஆனால் உங்கள் மீது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களோ அல்லது வாக்கு தத்துவங்களோ அல்லது சுவிசேஷங்களோ உங்களை குறித்ததான திட்டங்களோ தரிசனங்களோ உங்கள் மீது வைத்ததான காரியங்களோ இன்றைக்கு வரைக்கும் பரிபூர்ணப்படவில்லை. குடும்பங்களில் ஒரு மைனஸான காரியம்
கர்த்தரை நம்மளோடு பாஷிக்கிறோமா, அவரோடு கூட பிணைந்து வாழ்கிறோமா என்று சொன்னால் அநேகர் வாழ்க்கையில ஜீரோ. ஏன் அப்படி? நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவரோடு கூட சம்பாஷித்து ஒரு நிறைந்து வாழ்கிற அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவை நாம் பல நேரத்தில் துக்கமாய் அவரை நாம் துக்கப்படுத்தி அலட்சியப்படுத்தி நாம் அப்படியே நம்ம எப்போ ஜெபம்னாலும் கேட்பார் அப்படின்ற மாதிரி நம்ம மாறிட்டோம். நல்லா கவனிங்க, நீதிமானை குறித்து ஒரு பெரிய ஆழமான சத்தியம் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் நீதிமான், ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்க, நீங்கள் நீதிமான் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால் நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன். கனவுல கூட காணாதீங்க. வசனம் சொல்லுது, இப்படி எல்லாம் தேவனுடைய நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. பலவிதத்துல நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை தண்ணீர் அண்டையில் சேர்க்கப்பட்ட திருச்சபையில் சேர்க்கப்பட்ட நாம் பல நேரத்திலே திருச்சபையின் ஆராதனையை நாம் அவமதிக்கிறோம். ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நினைச்சா சபைக்கு வருவாங்க. என்னது சொல்லுங்களேன் ஐயா, எங்களுக்கும் ஏதோ குத்துறா மாதிரி இருக்குதுயா, மாத்திக்கங்க. அல்லேலூயா. நினைச்சா சபைக்கு வருவாங்க, தனக்கு தேவை என்றால் வருவார்கள். தங்களுக்கு ஏதாவது ஒன்று பாதிப்பு வந்து விட்டு, ஐயா ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு, அதெல்லாம் முடியலையா, அதையா சொல்லி ஜோம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் டெலிவரி ஆகுவாங்க. ஏன் இந்த பிரச்சனை? நீங்கள் திருச்சபையில தண்ணீர் அண்டை பக்கமாய் சேர்க்கப்படாமல் இருக்கிற அந்த காரியம்தான். நல்லா கவனிங்க, உங்கள் நம்பிக்கையானது எங்கு விருத்தியாக்கப்படுகிறது என்று சொன்னால் திருச்சபையில தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் திருச்சபைக்கு வருவதனால் நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள், விசுவாசிகளாய் மாற்றப்படுகிறீர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். உங்களை ஒழுங்குபடுத்துற இடம் தாங்க இது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு லேட்டஸ்டா எல்லாம் மாடர்ன் உலகத்துக்குள்ள டிஜிட்டலுக்குள்ள போயிட்டாங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படி வேணாலும் அப்படிலாம் மனம் போன போக்கிலே திருச்சபை போக்கடித்த கூட்டங்களை தேவன் வேறு இருக்க ஆரம்பித்து விட்டார் கர்த்தருடைய கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் திருச்சபையில் நாட்டி இருக்கிறார். கையை தட்டி தண்ணீர் அண்டையில் சேர்க்கப்பட்ட உடனே தேவனுடைய திருச்சபையில் தேவ ஆவியானுடைய அனுக்கிரகத்தில் நாம் இசைந்த ஆரம்பித்த உடனே நமக்கு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். எல்லாம் கவனிங்க, வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை அதிகமா பெற்று சொன்னா நம்பிக்கை வளரும். அன்பு பெருகுதையா என்னப்பாவும் நிழத்தனிலே, அன்பு பெருகுதையா என்னப்பாவும் நிழத்தனிலே, அபிஷேகம் வளருதையா பார்வையிலே, அபிஷேகம் வளருதையா நாமம் சொல்ல ஒரு வேகத்தை நான் பார்க்கிறேன், அது எங்க மீறி இருக்கிறது நான் பார்க்கிறேன். இந்த நம்பிக்கை இந்த தண்ணீர் அண்டையில் திருச்சபை சேர்த்த உடனே முதல்ல நம்ம எப்படி ஆகிறோம்னா, அப்படியே ஜாயின் பண்ண உடனே அவருடைய ஆவி நடத்துதற்குள்ள வார்த்தை சிஸ்டர் நல்லா கவனிங்க. கால்வாய் ஓரமாய் உங்கள் வீடுகளிலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானங்களிலே நீங்க எப்படி இருக்கீங்க? தன் வேர்களை விடுகிறதும், எந்த கஷ்டமும் வறட்சியும் பாருங்க, எந்த கஷ்டமும் வறட்சியும் பாடுகளும் சோதனையும் எது வந்தாலும் வாசிங்க சிஸ்டர், காணாமல் உங்களுடைய வாழ்வு செழுமையாகவே இருக்கும். கையை தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு பைக்கு தரல, இன்னும் ஏன் என் வீட்டுல இது நல்லது நடக்கல, ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, ஏன் பையனுக்கு கல்யாணம் ஆகல, ஏன் நினைச்சது நடக்கல, ஏன் கடன் வரல, ஏன் கடன் போல.
நீங்கள் தேவனுடைய திருச்சபைக்குள், பரிசுத்த ஆவிக்குள், வார்த்தைக்குள் நீங்கள் ஒன்று இணைய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஸ்தானங்களாக உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வாசஸ்தலங்கள், உங்களுடைய வேலைகள், நீங்கள் செய்கிற உங்களுடைய தொழில்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற சகல பிரயாசத்திலும் உஷ்ணம் வந்தாலும் இலையானது பச்சையானது செழுமையாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அதிகமா யோசிங்க. நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? அழகவே சொல்றான், கர்த்தர் மீது தன் நம்பிக்கையை வைத்து தன் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை ஏற்று அவர் எனக்கு துணையாக இருந்து நடத்துவார் என்று சொல்லுகிற எரேமியாவுடைய வாழ்க்கையில அவன் சொல்லி இருக்கிற பல வார்த்தைகள், மக்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். நல்லா கவனிங்க. அதிகமா நானும் எங்க ஊழியர் பேசும்போது சொல்லுவோம், காணிக்க போட கூட 10 ரூபா போடக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க 10 சத்தமா கறிக்குழம்பு காசை போட சொல்றாங்க. 10-20 போற அளவுக்கு தேவன் பிச்சைக்காரர் அல்ல. திருப்பதி எழுமலையான கோயிலுக்கு போறவர்கள் கூட மொட்டை அடித்து என்னவோ பண்ணி நகையை போட்டு பணத்தை போட்டு விட்டா உண்டியில தானே விழுந்து அந்த கடவுளை ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறான். வலதை பற்றி சொல்லுங்க, கைப்பற்றி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் ஐஸ்வர்ய சம்பரணர். நீ 10 ரூபா போற வரைக்கும் நீ 10 காசு தான். ஆமா, 10 காசு தான். அப்ப எவ்வளவு போட சொல்றீங்க? கர்த்தருக்கு தாராளமாய் தன் உள்ளத்தில் நிர்ணயித்ததை போட வேண்டும். எங்க ஊழியர் சொன்ன புது நோட்டு தான் தசம பாகத்திலே வச்சு கொடுப்பேன். என் தலைமை போதகருக்கு என்னை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் புது நோட்டு வரும். ஆப்பிரிக்கா காசெல்லாம் வரும் இல்லையா? டிசைன் எல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஏன் ஆசீர்வாதத்தை நீங்க வாங்காம இருக்கிறீங்கன்னு சொல்றேன். எங்களுக்கும் சரி கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு வர எல்லாம் காணிக்கை பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா புது நோட்டை எடுத்து வைப்பேன். நல்லா கவனிங்க. அப்படி தொட்டாச்சிய கத்தி மாதிரி கீழும் அந்த மாதிரி புது நோட்டு. அப்படியே கையை போட்டு நல்லா மூஞ்சை தொடச்சி அந்த மாதிரி நோட்டெல்லாம் கிடையாது. நல்ல புது நோட்டு பல இருக்கும். அந்த நோட்டை எடுத்து சேகரிச்சு இருந்து தசமபாகம் தேவனுக்கான காணிக்கை கொடுப்போம். 10 ரூபாய்லாம் கிடையாது, 100 ரூபாய்க்கு மேலதான். எவ்வளவு முடியுதோ 100, 200, 500, 1000, இப்ப 1000 இல்லை 2000 இல்லை, எவ்வளவு கிடைக்குதோ அதெல்லாம் அப்படி சேகரிச்சு அப்படி கொடுத்துருவோம். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நாம் பசுமையா செழுமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் செழுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கும். காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்த சம்பவம் அதுதான். எது ஆண்டவருக்கு உச்சிதமா இருக்கிறதோ, எது இருக்கிறதுலே ஆட்டு மந்திலே கொழு எது இருக்குதோ அதை அப்படியே பிடிச்சி வச்சிட்டார். இதுதான் கர்த்தருக்கு படியேன். ஆனா அவன் அப்படி இல்லை. கடைசியெல்லாம் பொறிக்க ஆமா அவர் குத்தி எனக்கு என்ன வரப்போகுது, பாசு தானே வாங்கி உட்காந்துட்டாரு, எனக்கு வரப்போகுது. அவர் வாங்கி அவர் பசங்களை பார்ப்பாரு, அவருடைய எதிர்காலத்தை பார்ப்பாரு, சபைக்கு எதிர் செய்வார். எந்த நேரத்தையும் நினைக்காதீங்க. நீங்கள் விதைப்பது எல்லாம் தேவனுக்கு என்றே விதைக்கிறேன். தேவன் அந்த காணிக்கைகளை அங்கீகரிப்பதற்கு நீங்க விதைக்கிறீங்க. நான் ஒரு சில ஊழியத்துக்கு போகும்போது சில நேரத்துல என்னால போட முடியாது. ஏன்னா பைபிள் படிச்சுட்டே இருக்கும், திரும்பி போயிடும், அந்த காணிக்கை பெட்டி போயிடும், காணிக்கை போட மறந்துடுவேன். ஆனா அந்த காணிக்கை நான் போடலைன்னா அந்த வார்த்தையில எனக்கு எந்த ஊழியம் வராது, எந்த வருமானம் வராது, எந்த தேவையும் வராது. உண்மையா இருக்கிற எனக்கு கொடுக்க நீ மறந்துட்டேன்னு சொல்லுவேன். அப்பதான் நான் முடிவு எடுத்தேன், இதுக்கப்புறம் காணிக்க நேரம் பைபிள் எல்லாம் மூடி வச்சு முதல்ல காணிக்க போடணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையை தேவன் செழுமையாய் மாற்றினதற்கு, என் கஷ்டங்களை எல்லாம் என் கடன்களை எல்லாம் தேவன் அடைத்து முடித்ததற்கு, என் வாழ்க்கையில் இருந்த எல்லா சுகவீனங்களும் என்னை விட்டு அகற்றி போக, என்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக உயர்த்தி செழுமையானவனா என்னை வைத்ததற்கு என் தேவனுக்கு நான் கொடுத்தது ஒன்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கொடுங்க, நிறைய கொடுங்க. கணக்கு மட்டும் கர்த்தருக்கு தயவு செய்து பார்க்காது. உங்களுக்கு இயலாமை இல்லாமை என்பது தேவனுக்கு நன்றாய் அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க செழுமையா மாறுதுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன். கொடுக்காம நீங்க ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. சீரியஸா சொல்றேன். நீ எத்தனை தீர்க்கதரிசிகிட்ட போ, அப்போஸ்தலர்கிட்ட போ, ஊழியக்காட்ட வல்லமையான ஊழியக்காரர்கிட்ட கூட போ, எல்லாம் கையை வச்சுட்டு எடுப்பாங்க, தவிர நீ ஆசீர்வதிக்கப்படவே மாட்டேன். நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிற உங்கள் நிலத்திலே நீங்கள் விதையுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நான்
என்னை ஆவியில கர்த்தர் ஏவுவாரானால், இல்ல நடத்துவாரானால், இல்ல உதவிக்கு யாராவது ஊழியக்காரன் வருவாருன்னா மறைமுகமா கொடுப்பேன். ஆனால் எனக்கான சகல ஆசீர்வாதம் என்னுடைய திருச்சபை தான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்துல நான் விதைப்பதினாலே என் ஊழியர் என்னை மனப்பூர்வமாய் ஆஸ்வதிக்கும் போது, இங்க வேதம் வாசித்தோம் அல்லவா, சர்வ வல்லவராலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவரே உனக்கு துணையா இருப்பார். வானத்தின் கொழுமையை, பூமியின் கொழுமையை, பூமியின் ஆழத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எனக்கு நேராய் கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் நம்மளுடைய தேவன். நாம் என்ன நினைக்கிறோம்னா, நாளைக்கு வட்டிக்காரன் வந்துருவானு அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க இதை கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தர் ஒரு செழுமையை மாற்றுவார். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்க சங்கீதம் 1 கடைசி 2 வசனம் வாசிங்க. சூப்பரா சொல்றான் பாருங்க, அது ரொம்ப பிடிச்ச வசனம். ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன், டைம் இல்ல. அவன் நீர்க்கால்களில் பரிசுத்த ஆவிக்குள் திருச்சபைக்குள் நாட்டப்பட்டு, நல்ல கவனிங்க, இந்த இடத்துல இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் காலத்தில். அப்படின்னா என்னன்னா, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. குறித்த காலத்துக்கு தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறார், அது தாமதிப்பது இல்லை. அப்போ தாமதிக்குதுன்னா அது எங்க நடக்குது, எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னா, தன் காலத்துக்கு முன்பதாகவே நாம் ஆசீர்வாதத்துக்கான பல தீவிரங்கள் எடுக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிசினஸ் என்பது தேவன் கொடுத்து நாம் செய்வதாக இருக்க வேண்டும். இவர் வாட்டர் கடை போட்டு செம்மையா சம்பாதிக்கிறார், இவர் பிரியாணி கடை போட்டு நல்லா சம்பாதிக்கிறார், இவங்க மகளிர் லோன் பிடிச்சி நல்லா சம்பாதிக்கிறார், இவர் வந்துட்டு இதை பண்றாரு அதை பண்றாரு, இவர் பொட்டி கடை போட்டுருக்காரு, இவர் முட்டை கடை போட்டுக்கிறார், நாம இதை செய்யலாம், நாம அதை பண்ணலாம். ப்ளீஸ் லிசன், ஆண்டவர் சொல்லாம எதிலே கை வைக்காது. எத்தனை பேர் சொல்றது விளங்குது? உங்க தேவன் எப்பவும் உங்களை நஷ்டப்படுத்த மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க தேவன் உங்களை நஷ்டப்படுத்தவே மாட்டார். சத்தமா வெரி குட். ஆனால் உங்க தேவன் உங்களை உயர வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை தன் காலத்தில் தன் கனி வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறான். ஆனால் திருச்சபையோடு, பரிசுத்த ஆவியோடு, வசனத்தோடு, விசுவாசத்தோடு, தேவன் தனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தத்தோடு கூட அவன் இசைந்தவனான் காத்திருக்கிறான். தன் காலத்தில் தன் கனியை தந்து அவனுக்கு வறட்சின்றதே வராது. தன் காலத்தில் தன் கனியை தர போறவனுக்கு ஒரே ஒரு தெளிவு இருக்கும், நான் இன்னைக்கு சும்மா இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்துல என்னை செழுமையாய் மாற்றுவார். அந்த இலையுதிராத மரம் என்பது வயசானாலும் உங்க முடியல கருப்பா இருக்கும். வயசுதான் ஏறிட்டு போவாங்க, பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையாவே இருப்பீங்க. நீங்க அப்படிதான் இருப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா சொல்றேன், நீங்களே போயிட்டு ஹேர் கடையில் போயிட்டு நல்ல கலையை முன்னாடி வந்து நல்ல கலர் வச்சிங்கன்னு ஒருத்தனை பார்க்குறேன், வாலிப பையன் தான், இந்த இடத்துல ஒரு கலர் வெள்ளை கலரு, இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரு, இந்த 2 இடத்துல வெள்ளை கலரு ஆச்சின்னு சுத்துறான். அவனை பார்த்தா திடீர்னு பார்த்தா பேய் மாதிரிக்குது. திடீர்னு பருப்பிலே இப்படிதான் பார்த்தா, இல்லையா நான் வந்துட்டு இப்படி கலர் வச்சிருக்கிறேன். அப்படிலாம் உலக வேஷம்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்கள் இலையுதிராத மரத்தை போல தன் காலத்தில் தன் கனி வெளிப்பட அந்த வாய்க்காலின் ஓரத்திலே நீங்கள் நடப்பட்டிருக்கும் பொழுது, திருச்சபையினுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தைக்கு, உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் செய்தவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தெளிவாய் ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வருவார். கைகளை தட்டி அல்லேலூயா. அந்த வார்த்தை அது முடிச்சுது சிஸ்டர். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரம், அதாவது இலையே கொட்டி போவாதான், இலை உதிர்ந்து போவாதான், பச்சையா இருக்கிற இலையானது மஞ்சளா மாறாதான், பழுப்பு நிறத்துல மாறாதான். நம்ம ஆசீர்வாதம் பச்சையாவே தான் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்பது செழுமையாக பச்சை பசேல் என்றுதான் இருக்கும், அது ஒரு நாளும் மாறாது. அப்புறமேட்டு அடுத்த வார்த்தை பாருங்க, இதுதான் தன் காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை நாம் காத்திருந்து அவர் துணையாயிருந்து நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற அவனுக்கு தன் காலத்தில் அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவனுடைய இலைகளை தேவன் பசுமையாய் மாற்றி அவன் தொட்டதெல்லாம் பொன்னா மாறும், அவன் தொட்டதெல்லாம் விளங்கும். அல்லேலூயா. உங்களை யாராவது
உன்னால எங்க வீட்டுக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நீ வராத கொள்ளாத, நீ ஒரு யூஸ்லெஸ், நீ வந்தாலுமே விருத்திக்கு ஆகாது, நீ புடிச்ச தரித்திரம், யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ உன் காலம் இன்னும் சீக்கிரத்துல வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் கிட்டி சேர்த்து உங்கள் இலைகளை, உங்கள் வாழ்வை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய பண ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை எல்லாம் தேவன் புதிதாய் மாற்றுகிறார். அது எல்லாம் பசுமையாக பச்சையாக மாறும். அப்படி சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு சோமணி அம்மா, அதுதான் நீ தொட்டதெல்லாம் வாய்க்கும். கையை தட்டு அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் நாவில் வைத்திருப்பார். அநேகர் உங்க வாயை திறந்து நீங்க உங்களை வர வச்சு நீங்க நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு நீ சொன்னியே, அது இப்ப நடந்தது, அடுத்தது நாங்க என்ன பண்ண போறோம், அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்தது நீ ஒரு ஜெபம் பண்ணப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்து வழிநடத்துவார். நீங்க தொட்டதும் வாய்க்கும், நீங்க போய் நிக்கிற இடமும் பொன்னா மாறிடும். ஆனா இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து துணையாய் வைத்திருக்கும் போது, நல்லா கவனிங்க, நம்மளால எதுவுமே நடக்காதுங்க. ஒரு துளி கூட நம்மால் ஒரு செங்கலை கூட எதுவும் பண்ண முடியாது. ஒரு வீட்டை கட்ட முடியாது, ஒரு ஊழியத்தை கட்ட முடியாது, நமக்கான ஆசீர்வாதத்தை சரியா சுதந்திரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து அவரின் துணையா இருக்கிறார் என்பதை நான் முழு மனதோடு விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லையா? அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்ற நான் நம்பிக்கையோட தான் நான் இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, பல நேரத்துல நான் நம்பிக்கை இழந்தவனாவே வாழ்ந்திருக்கிறேன். பல சோகமான சூழ்நிலைகள், பல பாதகமான காரியங்கள், கஷ்டமான நேரங்கள், அநேகருடைய பேச்சுக்கள், ஏச்சுக்கள், இதனால வந்ததான எல்லா காரியத்தையும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பல நேரத்துல மறந்திருக்கிறேன் அப்பா. சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே உம்மை நான் மறந்து வாழ்ந்ததுதான் அதிகம் அப்பா. பல நேரத்துல நான் உம்மை விட்டு தூரமாய் போய் செய்த காரியங்கள் தான் அதிகம். எல்லாம் வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்கள் திருச்சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் தண்ணீர்கள் அண்டையில் உங்கள் திருச்சபையில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய், கால்வாய் ஓரமாய், அதாவது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய பிசினஸ் காரியத்திலோ, உங்களுடைய வீடுகளிலோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனமா இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருந்து தன் காலத்தில் தன் கனியை தருவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. கைகளை கட்டி ஆமென் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், நீர் என் நம்பிக்கையா இருக்கிறீர், என்னுடைய தேவனா இருக்கிறீர், என் தாயாக இருக்கிறீர், என் தகப்பனா இருக்கிறீர், என் மனவாளனா இருக்கிறீர். நீர் எங்களோடு துணையா இருக்கும் பொழுது நாங்கள் தன் காலத்தில் தன் கனியை தருகிற தேவ பிள்ளைகளா நாம் செய்வதெல்லாம் நீர் வாய்க்க செய்வீர். ஆமென் சொல்லுங்களேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம், நான் தொட்டதெல்லாம் வாய்க்கும், நான் பேசியதெல்லாம் வாய்க்கும், நான் போய் வந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், தோல்வி அடைந்த எல்லாம் எல்லாம் எனக்கு வெற்றியாக வாய்க்கப்படுகிறது.